ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பண்டிகை. வரலட்சுமி பண்டிகை அதுவுமா எங்க வீட்ல வந்து நோன்பு எடுப்பாங்க. ஒரு ஒரு வீட்ல ஒரு ஒரு மாரி. ஒருத்தவங்க வந்து பொங்கலுக்கு எடுப்பாங்க, ஒருத்தவங்க தீபாவளிக்கு எடுப்பாங்க. நாங்க வந்து வரலட்சுமி பண்டிகைக்கு எடுப்போம். ஐயர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பூஜைலாம் முடிஞ்சதும் இந்த பாருங்க நோன்பு கயிறு இதுதான். ஆ எல்லா பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா லாஸ்ட்டா மங்களார்த்தி காட்டி, நோன்பு கயிறு கட்டிட்டு இந்த விரதத்த முடிப்போம். காலையிலேருந்து விரதம் இருந்து இப்போ 3 மணிக்கு தாங்க சாப்பிட்டு முடிச்சோம். அப்பா எப்படா சாப்பிடுவேன்ற மாரி இருந்துச்சு. சாப்பிட்டே விரதம் முடிஞ்சிச்சு. சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டும் முடிச்சாச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. இப்ப ஈவினிங் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த வீடியோல கண்டினியூவா பாருங்க. मध्ये श्रीमतो श्रीने वर्ष ऋतु श्रावणी फलदामूलं समर्पयामि हिरण्यमि शोभनान्ते क्षेमाय पुनरागमनाय च अर्थते तत्तकरु अलिक्तम गणपतिः पूजमर्पवन्ने अतः द्वारपूजां च करिष्ये पूर्वद्वारे द्वारश्री नमः दात्रे नमः विदात्रे नमः दक्षिणद्वारे द्वारश्री नमः जयाय नमः नूतनदोरस्थापनम् नूतनदोरस्थापनम् ओम तत्पूजान् कुर्यात् இப்போ பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பால், அப்புறம் தயிர், நெய், ஹனி, வாழைப்பழம் இது எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணாங்க எங்கள் அத்தை. அவங்க கூட நாங்களும் சேர்ந்து பண்ணோங்க. पंचामृतस्नानं शुद्धोदकस्नानं समर्पयामि वन्दुवतोऽन्द अपञ्चक्षतं कुङ्कुमायतं शालीयकर्णवर्धितं देवदैवी अर्चितैतवे तपदे गृहाणर्घ्यं सुमध्यमेः ओम अक्षतां समामि विष्णुप्रियाय नमः विष्णुक्रान्तिपत्रं समर्पयामि ओम अतः अष्टोत्तरपूजां च करिष्ये अक्षं दर्शकोगरक्षिण्ये नमः मुक्तानुग्रहकारिण्ये नमः लक्ष्मी नमः पद्माय नमः देव्ये नमः माहेश्वर्ये नमः नित्यानन्दिनी नमः वेदमात्रे नमः वेदमात्रे குங்கும பூஜை முடிஞ்சதும் அத்தை வந்து ஆர்த்தி காட்டினாங்க. காட்டினதுக்கப்புறம் சாமி வந்து சாமிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து இந்த பண்டிகைக்கு மெயின் போலி நாங்கள் ஸ்பெஷலாக செய்வாங்க. அது இல்லாமல் வடை, பாயாசம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருந்தோம். எல்லாத்தையும் வந்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் அத்தை சாமிக்கு வந்து கற்பூரம் காமிச்சாங்க. காமிச்சிட்டு என்னை வந்து உள்ள பூஜை ரூமுக்குலாம் காட்ட சொன்னாங்க. நானும் உள்ளே போய் பூஜை ரூமுக்குலாம் காமிச்சிட்டு வந்தாங்க. ಇಲ್ಲಿ ಮಂಗಳಾರತಿ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಮನೆ ದೇವರನ್ನು ಮಂಗಳಾರತಿ ಮಾಡಿ ಓಂ ಸಾಂಗಹರಣೇತ್ಯಾಯಿತೇಃ ಇಮಾಂ ಜನತಾಂ ಸಂಹನ್ಮಾನೇತಿ ದ್ವಾದಶಾ ಆರಸ್ತದಶನಾಭವತಿ ದ್ವಾದಶಮಾಸಾ ಸಂವತ್ಸರಃ ಸಂವತ್ಸರಮೇವಾವತಿಃ ಓಂ ಜೀವತಿ ಓತ್ತಮೇ ಪೂಜಾ ಆಹ ಪರ್ಯಾ ಆಪ್ಯಾಯನಂತರಾಯಾಯ ಸರ್ವಸ್ತೋಮೋತಿರಾ சாமி காமிச்சதும் அப்புறம் எல்லாருக்கும் மங்களாத்தி எங்கள் அத்தையை காமிச்சாங்க. இல்லை என் சின்ன பையன் பாருங்கள், நான் வச்சா முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து அவனே காமிச்சிக்கினான். எப்பயுமே இப்போ தாங்க ரொம்ப சாமி பக்தி அதிகம் இவனுக்கு. நம்மளாம் சாமி கும்பிட்டா எப்படி விழுந்து கும்பிடுவோம். ஆனால் இங்கே கர்நாடகா சைட்லாம் 3 முறை கண்ணை மூடி சுற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் சுற்றணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு சின்ன அத்தைக்கு எங்கள் அத்தையும் கயிறு கட்டினாங்க. இதாங்க நோம்பு கயிறு. அப்புறம் எனக்கும் கட்டினாங்க. நோம்பு கயிறு கட்டிட்டு சாமிக்கு திரும்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூஜை முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக பூஜை முடிஞ்சதும் சாமிக்கு ஆலங்கரைச்சி நான் எங்கள் அத்தைலாம் எடுத்தோம். இதுக்கப்புறமேட்டுக்கு ஆலங்கரைச்சதுக்கப்புறம் சாமி சிலை, சாமி ஃபோட்டோ, அங்கே இருக்கிற பலகாரம்லாம் வந்து ஆட்டி விட்டாங்க. ஏன்னா சாமி இன்றைக்கே எடுக்க முடியாது, 2வது நாள் நாளைக்கும் எடுக்க முடியாதுல்ல. அது ஒரு 3 நாள் அவ்வளோ நாள் வரைக்கும் வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்க இருக்கிற வீடு உங்களுக்கும் தெரியும். அதனால நாளைக்கே எடுத்துடலாம் அப்படின்றதுக்கோசரம் இன்றைக்கே ஆட்டி விட்டுட்டோம். இன்றைக்கி ஆட்டி விட்டுட்டா நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்ற கணக்கில் அதை ஆட்டி விடுற மாதிரி, அதனால் ஆட்டிட்டோங்க. இப்போ சாமி வந்து பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இந்த சின்ன பசங்க பாருங்கள், பிரசாதன்றது ஒரு முறை தான் சாப்பிட்ணும். எத்தனை முறை வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் வாங்கிறதுக்கு திரும்ப பின்னாடி இவங்களே நின்று வாங்கிட்டு இருந்தானுங்க. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே இல்லைங்க.
இப்போ ஐயரும் கிளம்பிட்டாரு. எங்கள் மாமா இட்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அதுதாங்க பூஜை முடிஞ்சிச்சு, சாமியும் கிளம்பிட்டாங்க. இப்போ காலையிலேருந்து எல்லாம் பசியாக இருக்கிறதுக்கு எல்லாம் பசங்கள்லாம் அதை அங்கே பாருங்கள், ஒருத்தவங்க ஒவ்வொரு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எல்லாம் பசி தாங்கலை. நாங்களும் தாங்க சாப்பிடல, இவங்களாச்சும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து இப்போ மணி 3 ஆகுது. இப்போ போய் எல்லாத்தையும் எடுத்து வந்து சாப்பாடு பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம். வாங்க. பாவா, எப்படி இருக்கு எல்லாம் டேஸ்ட்டு? காலையிலேருந்து விரதம் இருக்கிறது நாங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. என்னங்க நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மூஞ்சை பாருங்க கொஞ்சம். இங்கெல்லாம் சாதம் இருக்குது, இங்கெல்லாம் சாதம் இருக்குது. வாயில் சாப்பிட்றாருன்னா மூக்கில் கண்ணுலலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இங்கே பாருங்க, இவர் ஒரு பக்கம் சாப்பிட்றாரு, அது ஒரு பக்கம் சாப்பிட்டுன்னு இருக்கு. ஒவ்வொட்டுக்கு கோழிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தயிர் போட்டு சாப்பிட்டாலும் நாங்களாக தான் இருப்போம். இந்த விரதம் இருக்கும்போது தண்ணியும் குடிக்கக்கூடாதுன்னாங்க. எனக்கு வந்து பசியோட மெயின் தண்ணி தாகம் தான் வந்து அவ்வளோ இருந்துச்சு. ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வேறு இவ்வளோ தண்ணி குடிச்சா எப்படி சாப்பிடுன்னு கேட்டுன்னு இருந்தார். இது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க பூஜை பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் பாருங்கள் எவ்வளோ அலங்காரம் பண்ணி ஒரு 5 படிக்கட்டாட்டம் வச்சுருந்தாங்க சாமி. அவங்க வீட்லேயும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஈவினிங் வந்து இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெடியாகி ஒரு வீட்டுக்கும் குங்குமத்துக்கு போயிருந்தோம். அவங்களே எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். இது எங்கள் தெருவிலே லாஸ்ட் வீடியோ உங்களுது தான். அங்கே போயிருந்தோம். அவங்களும் எவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க பாருங்கள் சாமி. அப்புறம் அங்கே இருந்த பாப்பா வந்து எனக்கு குங்குமம் கொத்துச்சு வச்சுட்டு அடுத்த வீடு நெக்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு அப்படியே லைனாக போயிட்டு வந்துருந்தேன். இப்போ அடுத்த வீட்டை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீடு. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாமல் போயிட்டேன். அவங்க வேறு திட்டிகிட்டே இருந்தாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டுலாம் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களும் ரொம்ப அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டோடைய பொண்ணும் 2 பேர் இருந்து அவங்க தான் குங்குமம் கொடுத்தாங்க. இதை என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுங்க. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடுங்க. ஆனால் சொல்லப்போனால் இவங்க வீட்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். போகும்போது ஃபோன் எடுக்காமல் போயிட்டேன். அதனால திரும்ப போய் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேங்க. இவங்களும் நல்லா வச்சுருந்தாங்க சாமி. அப்பாடா, பண்டிகைன்னு சொல்லி பண்டிகை முடிஞ்சிச்சுங்க. இங்கே பண்டிகை முடிச்சுட்டு ஈவினிங் எங்கேயும் குங்குமம் வைக்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லார் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தேன். இது இல்லாமல் நானும் அவங்க வீட்டுக்கெலாம் போய் வந்தேன். இந்த வருஷம் வந்து எப்பயும் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் எதிர் வீட்டு பக்கத்து வீடு இங்கே மட்டும் தான் போவோம். இந்த வருஷம் தெரியாதவங்க வீட்டுக்கெலாம் கூட போயிட்டு வந்தோம். இவ்வளோ நேரம் எங்கள் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே போலயே உங்கள் சப்போர்ட் எங்கள் எல்லா வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.